நமது ஜிகே கல்வி குழுமத்தின் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியில் அகாடமிக் அட்மி முதல்வர்களே, இருபால் ஆசிரியர்களை, உயிரிழந்தான இனிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் காலை நல்வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். தேர்வு நெருங்குகின்ற நேரத்தில் ஆசிரியர்களும் மாணவர்களும் மிகவும் விழிப்புணர்வோடு தங்களுடைய வேலைகளை, பணிகளை செய்ய வேண்டும். விழிப்புணர்வோடு நீங்கள் நம்முடைய கடமைகளை செய்யும் போது அந்த கடமையில் நாம் வெற்றி பெறுகின்றோம். அந்த விழிப்புணர்வு இருந்தால் தான் உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும். ஏன் என்றால் உற்சாகமும் வெற்றியும் ஒரு இணைபிரியாத நண்பர்கள். உற்சாகமும் வெற்றியும் இணைபிரியாத நண்பர்கள். உற்சாகம் இல்லாத வெற்றியானது மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். உற்சாகம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஏன் என்றால் உற்சாகம்தான் உனக்கு வெற்றியை மிக விரைவாக தரும். உற்சாகம்தான் அந்த வெற்றியில் உன்னை சாதனை புரிய வைக்கும். எனவே அந்த உற்சாகம், வெற்றி என்ற இரண்டு நண்பர்களையும் நாம் பிரிக்கக்கூடாது. அவர் தோழர்கள். நல்ல நண்பர்களை பிரிக்கக்கூடிய சில பொறாமை மிக்க தீய நண்பர்கள், தோழிகள் இருப்பார்கள். அந்த தீய நண்பர்கள் பொறாமையின் காரணமாக அந்த நல்ல நட்பை பிரிக்கின்ற போது அப்போது கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வோடு இருந்தால் அந்த தீய நண்பன் உங்கள் தூய்மையான அந்த நட்பை பிரிப்பதற்கு இடையில் அவர்கள் வர முடியாது. எனவே உற்சாகமும் வெற்றியும் இணைபிரியாத ஒரு நல்ல நண்பர்கள், அவர்களை நாம் எப்பொழுதுமே மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உற்சாகம் யாரிடம் இருக்கும்? நிமிட உட்கார் 9th 10th 6th 7th. உற்சாகம் யாரிடம் இருக்கும்? நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்கங்கள், நல்ல செயல்கள், நல்ல சிந்தனைகள் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களிடம்தான் அந்த உற்சாகம் இருக்கும். ஏனென்றால் அந்த உற்சாகம்தான் உனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் முயற்சியையும் உழைப்பையும் கொடுக்கக்கூடியது உற்சாகம்தான். உற்சாகம் இல்லாத நம்பிக்கை வீணானது. அந்த நம்பிக்கை கூட உற்சாகத்தோடு இருந்தால்தான் அந்த நம்பிக்கை உனக்கு நிஜமாகவே உனக்கு அந்த வெற்றியை வந்து கொடுக்கும். நாம் வாழ்கின்ற போது நீங்கள் என்னடா வாழ்க்கை என்று நினைக்கக்கூடாது. வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை தீர்மானிப்பது நான் தான் என்பதை நீங்கள் முடிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று வாழக்கூடாது. ஏன் பிறந்தோம் என்று வருந்தக்கூடாது. நான் வெற்றியடையக்கூடிய மனிதனாக வாழ்வேன் என்ற அந்த உணர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என் வாழ்வு சிறந்த வாழ்வா என்பதை நீங்கள் அப்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அவ்வப்பொழுது சோதித்து பார்க்க கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு சுய பரிசோதனை தேவை. சுய பரிசோதனை என்பது உன்னை எப்பொழுதுமே கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் யார்? நான் யார்? நான் எப்படிப்பட்டவர்? நான் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய வேலை என்ன? நான் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றேன்? நான் செய்வது சரியா தப்பா என்று உங்களை நீங்கள் எப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றீர்களோ
மற்றவர்களை கேள்வி கேட்பதை விட உன்னை பற்றி உன்னிடமே நீ கேள்வி கேள். அப்போது நீ வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்பாய். நீ உன்னிடம் கேள்வி கேட்கின்ற போது கண்டிப்பாக நெகட்டிவான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் உன்னிடம் வந்து சேராது. நீ நான் யார் என்று சிந்திக்க ஆரம்பித்தாலே போதும். நான் யார் என்று சிந்திக்க ஆரம்பித்தால் அதற்கு பதில்கள் மிக அதிகமாக இருக்கின்றது. நீனே கேள்வி கேட்டு அதை உன்னிடமிருந்து பதிலை தேடி கண்டுபிடி. அப்போது நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும். மகாத்மா காந்தியடிகள் இறக்கின்ற போது இந்த உலகமே அழுதது. அன்னை தெரேசா அவர்கள் இறக்கின்ற போது, இறந்தபோது உலகமே அழுதது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இறந்த போது இளைஞர்கள் உட்பட அனைவருமே இந்த நாடே அழுதது. ஏன் ஒரு சிலர் இறக்கின்ற போது மட்டும் மக்களும் நாடும் அழுது கொண்டே இருக்கின்றது? ஒரு சிலர் இறக்கின்ற போது அவர்களை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. ஒரு சிலர் இறக்கின்ற போது அந்த உறவினர்கள் கூட சரியாக அந்த இடத்திற்கு செல்வது இல்லை. ஆனால் ஒரு சில மனிதர்கள் இறக்கின்ற போது உலகமே, மக்களே, நாட்டு மக்களே சேர்ந்து அழுகின்றார்கள் என்று கேட்டால் அவர்கள் வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்க வேண்டும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்பதை விட, பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்பதை விட, பிறந்தோம் நல்லா வாழ்ந்தோம், பயன்படுகின்ற அளவிற்கு வாழ்ந்தோம், நானும் பயனடைந்தேன், மற்றவர்களும் பயனடைந்தார்கள், இந்த சமுதாயமும் என்னால் பயனடைகின்றது என்ற எண்ணம் இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும். அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய வேலையை, உன்னுடைய தொழிலை நீ நேசிக்க வேண்டும். உன்னை பற்றி நீ நேசிக்க வேண்டும். உன்னை யார் என்று நீனே கேள்வி கேட்டு உன்னை கண்டுபிடித்த பிறகு, அதன் பிறகு நீ செய்யக்கூடிய தொழில் என்ன, வேலை என்ன என்று நீ அதை ஆராய வேண்டும். அந்த வேலையில், அந்த தொழிலில், அந்த செயலில், அந்த காரியத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம், அந்த காரியத்தை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதை அவ்வப்போது நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதை செய்தாலே போதும், உன்னுடைய மதிப்பீடு அதிகரிக்கும். உன்னுடைய சுய மதிப்பீடை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ பணி செய்கின்ற இடத்தில், உன் குடும்பத்தில், உன் வீட்டில், உன் நண்பர்கள் மத்தியில், இந்த சூழ்நிலை மத்தியில் உன் மதிப்பு அதிகரிக்கிறதா குறைகிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதேனும் தடையால், ஏதேனும் பிரச்சனையால், ஏதேனும் செயல்பாட்டால், உன்னுடைய கவனக்குறைவால் உன்னுடைய மதிப்பீடு உன்னை சுற்றி இருப்பவர்கள் மத்தியில், நீ வேலை செய்கின்ற அந்த இடத்தில், உன் குடும்பத்தில், உன்னுடைய பெற்றோரிடத்தில், உன்னுடைய பிள்ளைகளிடத்தில், உன்னுடைய மனைவியின் இடத்தில், உன்னுடைய நண்பர்களிடத்தில் உன் மதிப்பு குறைகின்ற போது நீ விழித்துக் கொள்ள வேண்டும். அப்போது நீ விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஏன் அவர் மதிக்கவில்லை? ஏன் நேற்று வரைக்கும் என்னை மதித்த அந்த எம்டி ஏன் இன்று மதிக்கவில்லை? ஏன் இன்று ஒரு மாதிரியாக இருக்கின்றார்? நேற்று வரைக்கும் என்னை பாராட்டிய ஆசிரியர் இன்று ஏன் என்னை பாராட்டவில்லை? நான் என்ன செய்தேன்? என்ன தப்பு செய்தேன்? என் செயலில் என்ன குறைபாடு இருக்கின்றது? என் பணியில் என்ன குறைபாடு இருக்கின்றது? நான் என்னை அறியாமலேயே தவறு செய்து விட்டேனா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுடைய மதிப்பீடு அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உன் சுய மதிப்பீடை நீ அதிகரிக்க வேண்டும். உன்னை யார் என்று நீ தீர்மானிக்கும் போது, நீ யார் என்று உன்னை கேள்வி கேட்கும் போது, நீ அப்பொழுதே உன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய். அப்போதே நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அந்த தொடக்கத்தை ஆரம்பித்து விட்டாய். அவ்வாறு நீங்கள் இருந்தால்தான் உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய வெற்றியும் தொடர்ந்து உங்கள் கூட இருந்து கொண்டே இருக்கும். ஒரு விவசாயி பால் பண்ணை வைத்திருந்தான். அந்த பால் பண்ணை வைத்திருக்கின்ற விவசாயி
அந்த பாலிலிருந்து வரக்கூடிய வெண்ணெயை எடுத்துக்கொண்டு நகர்ப்புறத்தில் ஒரு கடைக்கு சென்று ரொட்டி கடைக்கு சென்று அந்த ரொட்டி கடைக்கு தினமும் 1 கிலோ வெண்ணெயை கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக அந்த கடையில் இருக்கிற ரொட்டியை வாங்கி வந்தான், ரொட்டி பாக்கெட்டை வாங்கி வந்தான். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு நாள் அந்த ரொட்டி கடை வைத்திருக்கின்ற கடைக்காரருக்கு விவசாயியின் மீது சந்தேகம் வந்துவிட்டது. அவன் கொடுக்கின்ற அந்த வெண்ணெய் அந்த விவசாயி தருகின்ற வெண்ணெய் 1 கிலோ இருக்குமா, அந்த வெண்ணெய் உருண்டை 1 கிலோ இருக்குமா, குறைகிறது மாதிரி தெரிகிறது என்று சந்தேகம் டவுட் உடனே அந்த வெண்ணெய் எடுத்து அவன் எடை போட்டு பார்க்கின்றான். அந்த ரொட்டி கடைக்காரர் பார்க்கின்ற போது அதோடைய எடை குறைந்து இருக்கின்றது. 1 கிலோ வெண்ணெய் இல்லை, ஒரு 150 கிராம் 200 கிராம் குறைகின்றது. இவருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. உடனடியாக அந்த ரொட்டி கடைக்காரர் நீதிமன்றத்துக்கு செல்கின்றார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கின்றார். வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த விவசாயி படிப்பறிவு இல்லாத விவசாயி. நீதிபதி கேட்கின்றார், நீதிபதியிடம் வழக்கு தொடுக்கின்ற போது அந்த ரொட்டி கடைக்காரர், ஐயா, நான் பல ஆண்டுகளாக இந்த விவசாயியிடம் இந்த வெண்ணெயை நான் வாங்கி கொண்டிருக்கின்றேன், தினமும் 1 கிலோ வெண்ணெய் வாங்கி கொண்டிருக்கின்றேன், அவர் மீது இருக்கின்ற நம்பிக்கையால் அந்த வெண்ணெயை வாங்கி கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் திடீரென்று சந்தேகப்பட்டு அந்த வெண்ணெயை நான் எடை வைத்து வைக்கின்ற போது 1 கிலோவில் இருந்து குறைகின்றது. இதற்கு நஷ்டீடு நீங்கள் கொடுக்க வேண்டும், வாங்கி தர வேண்டும் என்று வழக்கு தொடுக்கின்றான். வழக்கு நடைமுறைக்கு வருகின்றது. நீதிபதி அந்த விவசாயியையும் அழைக்கின்றார். நிமிர்ந்து உட்காருமா, கன்னத்தில் உனக்கு பின்னாடி யாரும் உட்காந்து தூங்குது கண்ணாடி நிமிர்ந்து. அந்த விவசாயியை அழைக்கின்றார், ரொட்டி கடைகளையும் அழைக்கின்றார். படிப்பறிவு இல்லாத அந்த விவசாயியிடம் நீதிபதி கேட்கின்றார், ஏன் இவ்வாறு செய்தாய்? ஒவ்வொரு நாளும் நீ 1 கிலோ வெண்ணெயை நீ குறைத்து குடித்துக் கொண்டிருக்கின்றாயே, உன்னுடைய நம்பிக்கையின் மீதுதான் அதை வாங்கி கொண்டிருக்கின்றார் அந்த ரொட்டிக்காரர். அந்த ரொட்டி கடைக்காரருக்கு நீ நஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார், நஷ்டஈடு செய்ய வேண்டும் என்று. உடனே இந்த விவசாயிக்கு சொல்கின்றார், ஐயா, ஒரு கணம் இருங்கள், நான் படிப்பறிவு இல்லாதவன், தினமும் என்னுடைய பால் பண்ணையிலிருந்து வருகின்ற இந்த வெண்ணெயை எடுத்துக்கொண்டு நான் கொடுக்கின்றேன். இந்த வெண்ணெயை கொடுப்பதற்கு முன்பு அவரிடம் 2 பாக்கெட்டு ரொட்டி வாங்குவேன், ரொட்டி துண்டு வாங்குவேன். அந்த ரொட்டி துண்டு 1 கிலோ ரொட்டி துண்டு என்று சொன்னார். எனக்கோ படிப்பறிவு இல்லை. நான் அந்த 2 ரொட்டி துண்டு பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு அதை தராசில் வைத்து அதுக்கு இணையாக நான் வெண்ணெயை வைத்து எடை பார்த்து விட்டு வீட்டிலிருந்து வந்துதான் இவர்கிட்ட கொடுத்தேன், ரொட்டிக்காரரிடம் கொடுத்தேன். என் மீது தவறு இல்லை. அவர் எனக்கு எவ்வளவு ரொட்டி பாக்கெட் கொடுத்தாரோ அதற்கு தகுந்துள்ள எடையுள்ள அந்த அளவுள்ள வெண்ணெய் தான் கொடுத்தேன், இதுவும் 1 கிலோ என்றார். நீதிபதி அசந்து விட்டார். உடனே ரொட்டி கடரை பார்த்து, உன் கடையில் நீ முதலில் கொடுத்த அந்த 1 கிலோ ரொட்டிக்கு ஈடாக தான் அவருடைய வெண்ணெயை கொடுத்திருக்கின்றார். நீ அப்படி என்றால் நீ உன்னுடைய ரொட்டி பாக்கெட்டில் 1 கிலோ ரொட்டி வைக்கிறாய் இல்லையா, அதில் நீ குறைந்து நீ தான் குறைத்து வைத்திருக்கின்றாய், நீ தான் ஏமாற்றி இருக்கின்றாய் என்று தீர்ப்பு கூறினார். தீர்ப்பு கூறி அந்த விவசாயிக்கு தன்மானத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தார். என்ன தெரிகிறது இதிலிருந்து? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நீ முன்னாடி ஒருத்தனுக்கு என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு பின்னாடி வாழ்க்கை கிடைக்கும். எனவே முன்பே நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால், நன்மை செய்தால், அவர்களுக்கு நன்மை செய்தால், நல்லது செய்தால் அந்த பலன் உனக்கு கிடைக்கும்.
அவர்களுக்கு நீ கெடுதல் செய்தால் அந்த கெடுதல் தான் உனக்கு கிடைக்கும். எந்த இடத்திலும் சரிதான், வாழ்க்கையிலும் சரிதான். அப்படிதான் வாழ்க்கை. அப்படிதான் நாம் வாழ்க்கையில் கவனமாக இருந்து முன்னேற வேண்டும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, யாரையும் நாம் அவர்கள் மீது பொறாமைப்படக்கூடாது. நம்மை பற்றியே சிந்திக்க வேண்டும், நம்முடைய எண்ணத்தை பற்றியே சிந்திக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.